பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் இந்த காலவெளியில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலேயும் தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசும்படிக்காக ஒரு வேத வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் வாசியை கேட்போம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் ஒரு கூட்ட மக்களுக்கு அதிகமான கிருபை தருகிறாராம். யாருக்கு அந்த அதிகமான கிருபை? இந்த உலகத்திலே வருகிற போர்களுக்கெல்லாம் தேவன் அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கிறவராய் இருப்பது கிடையாது. யாருக்கு அந்த கிருபை கொடுக்கிறார் என்று சொன்னால், அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த கிருபை தருகிறாரா தேவன். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு அந்த கிருபை கிடைப்பது கடினமான ஒரு காரியம். எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு நாளும் பெருமை கொள்ளாதிருங்க. பெருமையினால் தான் பிசாசானவன் அழிந்து போனார். பெருமையினால் தான் அவனுடைய அழகு அற்று போய்விட்டது. பெருமையினால் தான் அவருடைய மகிமையை இழந்து விட்டார். அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்துல பெருமை கொள்ளாதபடிக்கு உன்னை தாழ்த்தும் போது அதிகமான கிருபையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது அடுத்த வசனத்துல 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, கவனித்தீர்களா? அருமையான தேவ பிள்ளைகளை, இங்க சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமா? பிசாசுக்கு எதிர்த்து இருக்க வேண்டும். நம்மை கெடுப்பவன் பிசாசு, நம்மை தோற்று போகப்படுகிறவன் பிசாசு, ஜெபிக்க விடாமல் தடுப்பவன் பிசாசு, வேதத்தை வாசிக்க விடாமல் நம்மை கெடுக்கிறவன் பிசாசு, ஆலயத்துக்கு போக விடாமல் தடுக்கிறவன் பிசாசு, ஆலயத்துல எந்த வேலையும் செய்விடாதபடிக்கு தடுக்கிறவன் பிசாசு. அந்த பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் என்ன செய்வானா? உங்களை விட்டு ஓடி போயிடுவானா. ஆனால் தேவனாய் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கும். அதிகமான கிருபையை கொடுத்து கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அது இந்த காலவெளியில நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். தேவ சமூகத்துல உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது மிக அவசியமான காரியம். உங்களை தேவ சமூகத்தை தாழ்த்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்படி தாழ்த்தும் பொழுதுதான் அந்த கிருபையை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால நீங்கள் எப்பொழுதுமே பிசாசுக்கு எதிராளிகள் தான். அவன் தோற்று போனவன். அவனை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபினாலே சாத்தானை மேற்கொள்ள தேவனுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம். இந்த மகிமை நாளிலே தேவ சமூகத்தை தாழ்த்தி வைப்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். யாக்கோபின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும், பிசாசு கூட நிற்கும்போது எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியங்களை குறித்து வேறுபடுத்தி காண்பித்து கொடுக்கிற ஆண்டவரே, அப்படி உமக்கு நாங்கள் கீழ்ப்படியும், பிசாசுக்கு எதிர்த்து இருக்கும் உதவி செய்ய முடியாது. நாங்கள் இந்த கடைசி காலங்களில் அநேக மக்கள் அப்படி உண்மை உதாசீனப்படுத்தி விட்டு ஆண்டவரே பிசாசுக்கு கீழ்ப்படிவுகளாய் பிசாசு உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவுகளாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவரே, அதிலிருந்து அவளை விடுவித்து தப்புவித்து தேவராஜ்ய பிள்ளைகளாய் மாற்றும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அதிகமான கிருபைகளை உங்களுக்கு தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.